2010 என்னோடய மாணவியாக என்னோடய பிஎட் ஸ்டூடெண்ட்டு நிகிதா. அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க. சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலைன்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை, உடனடியாக நீங்கள் 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடுறோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. என்ன அரசு வேலைங்க? ஆசிரியர் பணிங்க. நான் வந்துட்டு எம்காம் எம்எட் எம்ஃபில் முடிச்சிருந்தேன். உடனடியாக உங்களுக்கு 2 நல்ல வேலை, நீங்கள் வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன், நீ வந்து அப்பாவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரியப்பாவை. அடுத்து வந்து நானும் எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம். 9 லட்ச ரூபா பிஜி போஸ்ட்டு, பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள், உடனடியாக வந்துட்டு 2 நல்ல வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன், அவனுக்கு வந்துட்டு விஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க. உடனே வந்துட்டு பயோடேட்டா, சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதை 2-3 தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம். அதில் உடனடியாக அந்த 2 காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது 10 ரூபா தாள்களாக இருந்துச்சு. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோடய ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் நிகிதாக்கிட்டையும் சிவகாமிக்கிட்டையும் பணம் கேட்குறோம். எங்கே வச்சு பார்த்து கேட்டீங்க? ஆலம்பட்டியில் அவங்க வீட்டிலேயும். அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா. அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி, வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டெண்டரோ அசிஸ்டண்ட்னு நினைக்கிறேன், அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு சென்னையை சார்ந்த செந்தில், தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்ச ரூபா, அதாவது 70 லட்சம் 80 லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.